ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இட்லி நார்மலாக எப்போயுமே நம்ம இட்லி செய்வோம். அதுக்கு சூப்பரான ஒரு குழம்பு. இந்த குழம்பு அடிச்சுக்க இட்லிக்கு வேறு எதுவுமே இருக்காது. நிறைய நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த ரெசிபினா ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் நெத்திலி மீன் குழம்பும் அப்படின்னாலே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அது எல்லாருக்குமே பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நெத்திலி மீனுக்கு கொஞ்சம் மசாலா போட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அப்போ நம்ம குழம்புல போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். மீன் வறுவலுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் அது மதியம் செய்கிறதுக்காக குழம்பு வச்சிட்டோம்னா மதியம் ரைஸ் மட்டும் வச்சுட்டு மீன் வறுவல் பண்ணிவிட்டு இந்த குழம்புல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான். இன்றைக்கி மீன் குழம்பு இட்லிக்கு சூப்பராக செய்ய போகிறோம். சூப்பராக சாப்பிட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். அதையே கரைச்சிட்டு ஒரு தக்காளி, 3 தக்காளி, இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சிட்டு அதோட சக்கையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே தக்காளியை கரைச்சிடலாம். நல்லா கரைச்சாச்சு. புளியும் தக்காளியும் சூப்பராக கரைச்சாச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். மசால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் வெட்டி எடுத்திருக்கேன். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், நல்லா வெந்தயம் பொரிஞ்சதுமே வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா தான் மசாலா சேர்க்கணும். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துருவோம். உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்க்க வேணாம். மூடி வச்சு நல்லா மசால் வாடை போகிற மாதிரி வேக விட்டுறலாம். கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். இட்லி ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்து குழம்புல மீன் போட்டுடலாமான்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ மசால் வாடை இல்லை. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். மீன் நான் 1/4 கிலோ நெத்திலி தான், க்ளீன் பண்ண நெத்திலியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதை அப்படியே மசால் போட்டு வச்சுருந்தேன். இதே சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு மீன் குழம்பு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மீன் ரொம்ப உடஞ்சிரும். அதனால் போட்டு கலந்து விடக்கூடாது அதிகமாக. நம்ம அப்படியே தேவைப்பட்டால் அப்படியே எடுத்து அப்படியே நம்ம ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பாருங்கள் மீன் உடையாமல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா மீன் உடஞ்சி போயிடும். அதனால் கலக்கவே தேவையில்லை. அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி இட்லி மீன் குழம்பு என்ன அருமை பார்த்தீங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, டின்னருக்காக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் செய்யுங்க. ஆனால் இதே போல் மீன் குழம்பு இட்லியும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து தாளித்து விட்டு கொதிக்க விட்டு மீனை கலந்தோம்னா அருமையான மீன் குழம்பு ரெடி. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இட்லி ஒரு பக்கம் ஊற்றினோம்னா இட்லி ரெடி. ஏதாவது ஒரு ஸ்பெஷல், அதாவது ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்களோ இந்த மாதிரி நேரத்தில் சூப்பராக இந்த மாதிரி, இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது நான்வெஜ் சாப்பிட்ணும், இட்லியும் மீன் குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு தோன்றப்போ இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.